சுபாஷ் டிவிக்கு வரவேற்பு கொடுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த பதிவை பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய எல்லா பதிவுகளுமே வித்தியாசமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பொறுப்பு நிறைய ஏரியாவில் இருக்குது. சைக்காலஜிஸ்ட்டு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், கவுன்சிலர், ரைட்டர், பயோகிராஃபர், இது மாதிரி எத்தனையோ. அதனால் அதில் அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன். அதனால் வித்தியாசமாக இருக்கும், பாருங்கள். நல்லா இருந்தால் 4 பேருக்கு சொல்லுங்கள், நல்லான்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முன்னால் போமா. ரெடியா? ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்தில் என்னை ஒரு வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. எத்தனையோ விஐபிக்கள், எத்தனையோ 1000 பேர்கள் உட்காந்துருக்க அந்த கல்யாணத்தில் நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் வாழ்க்கை இணைபெரியாத இருக்கணும்னா இஎம்ஐயும் பேங்க் லோனு மாதிரி. சிரிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது இல்லாமல் இது இல்லை, இதெல்லாம் அது இல்லை. அப்புறம் சொன்னேன், பாலும் தேனும் மாதிரி சேர்ந்துருக்கணும். இது மாதிரி நிறைய உதாரணம் சொல்லி சேர்ந்துருக்கணும், 2 பேரும் ஒன்றாயிரணும், 2 ஒன்றாகணும் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு வந்துட்டேன். ஒரு 3 மாதம் கழித்து அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு தகராறு. வீட்டுக்கு கவுன்சிலிங் வர்றாங்க. சார், எங்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வழிகாட்டுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னால் கடைசியில் சொன்னேன், நீங்கள் இனிமேல் நீரும் எண்ணெயுமால் இருக்கணும். என்ன சார், அன்னைக்கு கல்யாணத்தில் அதை சொன்னீங்க, இன்றைக்கி இது சொல்கிறீங்க? நான் சொன்னேன், 2மே சரி. அது பொது வாழ்க்கையில் 4 பேருக்கு முன்னால் சொல்ல வேண்டிய விஷயம். இது தனி வாழ்க்கையில் உங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். தண்ணீர் தண்ணியாக இருக்கணும், எண்ணெய் எண்ணெயாக இருக்கணும். நீங்கள் 2 பேருமே தனித்துவம் பெற்றவர்கள். அதனால் உங்கள் தனித்துவம் போகக்கூடாது. தண்ணீரோட தனித்துவம் தண்ணீராக இருக்கட்டும், எண்ணெயோட தனித்துவம் எண்ணெயாக இருக்கட்டும். 2 சேர்ந்து இருக்கலாம், ஆனால் 2மே பிரிஞ்சு தான் இருக்கும். ஒன்றுக்காக ஒன்று விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒன்றுக்காக ஒன்று விட்டு கொடுக்கலாம், அதனால சேர்ந்துருக்குது. ஆனால் 2 பேருமே அவங்களுடைய தனித்துவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் 2 ஒன்றாகக்கூடாது. 2 பேரும் 2 இண்டிவிஜுவல், 2 பேரும் தனித்துவம் பெற்றவர்கள், 2 பேருக்கும் தனி உரிமைகள் இருக்குது, 2 பேருமே வித்தியாசமானவர்கள், 2 பேருமே யூனிக்னஸ் உள்ளவர்கள். அதனால் நீங்கள் அப்படியே மிக்ஸ் ஆகிடணும், 2 ஒன்றாயிரம்னு சொல்லி எதிர்பார்க்கறது தவறு, எதிர்பார்க்கறதை பற்றி சொல்கிறதும் தவறு. அதனால் 2 பேருமே தனித்துவம் பெற்ற நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை இழக்காமல் வாழ்கிறது தான் முறைன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் 2 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பதிவே பண்ணுறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் என்னைய மாதிரி நீ இருக்கணும், உன்னைய மாதிரி நான் இருக்கணும், 2 பேரும் ஒன்றா இருக்கணும், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் டைலாக்கு. சத்தியம் என்னன்னா, 2 பேருமே வித்தியாசமானவர்கள். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு, வித்தியாசத்தை ஒத்துக்கிட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கையோட இயக்கம் அப்படின்னு சொல்லி, இது என்னுடைய கருத்துங்க. பிடிக்காமல் போகலாம், மன்னிக்கணும். பாருங்கள், பகிருங்க, வாழுங்க, வாழ விடுங்க. நன்றி, வணக்கம். நல்லவைகளை பகிர்வதும் ஒரு தர்மம். பாருங்கள், பகிருங்கள்.